மன உரி உள்ள உரி வாத்தான்னு மட்டும் கூப்பிடுங்க. என் சாமி வருமா? சாமி வந்துடுவாங்க. சரி, நல்லா மன உரி கூப்பிடுங்கம்மா. அம்மா வந்து நான் அத்தத்து மாதிரி தாயி, இந்த ஏலமாக வந்திருக்கு, என்னுடைய பிரச்சனை எது வேணாலும் தீர்த்து வைக்கிறதா, அவ்வளோதே. வாத்தா அருள் வர வரை வாத்தான்னு கூப்பிடுங்க. அருள் வந்த பிறகு பிரச்சனை சொல்கிறப்ப அதை வந்து எங்கள் அம்மா போய் சொல்லாது. நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டேன். உண்மையை சொல்லும். மறந்துருக்கலாம், தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கணும், தெரியாத விட்டுருவோம். அப்புறம் தீர்வு. சரி, கூப்பிடுமா? ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி, இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, என் பிள்ளை துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மகளுக்கு என் தாய் வாங்க. எங்கள் ஆத்தா ஐஸ்வரி நத்தத்து மாதிரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாடி தாய். இந்த கலியுகத்தில் அந்த மகளுக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி, மன நிம்மதியை கொடுக்க வரணும் ஆத்தா. வாழ்க்கையில் எனக்கு வெற்றியாகணும் எல்லாமே வந்து உட்காந்துருக்க மகளுக்கு அடுத்தடுத்து என் பிள்ளைக்கு எல்லாம் வெற்றியாகணும். வாயிட்டு கூப்பிடுதா இவங்க உரலைங்க, கூப்பிடுமா? வாத்தான்னு கூப்பிடுதா. ஆத்தா ஐஸ்வரி ஏழை மகளுக்கு இறங்கி வாத்தா. என் மக என்ன நினச்ச நேரத்தில் காணிக்க வச்சுக்காதுக்கு என் தாய் தச்சுருவா வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய். சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குமா. ஏத்தா யார் எதுவும் பண்ணி அந்த மகளை முடைக்கிறக்காளா, இல்லை தானா எதுவும் நடந்துக்கிறா, விதியா கரகமா? ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். வாடி தாய் ஏழைக்கு இறங்கி வாடி. அந்த மகளுக்கு என்ன வரனாலும் தீராத பிரச்சனை தீக்க வரணும். வா ஆத்தா ஐஸ்வரி வா. கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய். கட்டுன அரசனால நிம்மதி இல்லை தாய். உண்மையாத்தா சொல்லுத்தா. என்னதே நீ ஓடி உழைச்சாலும் இன்னைக்கு உழைக்கிறேன்னு சொல்லி நீ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுக்கு, மன ஆறுதல் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு வாயும் இல்லை வலியும் இல்லை. உண்மையா? ஏன் எதுனாலேன்னு எனக்கு தெரியலேன்ட்டு. உண்மையா தாயி? சரியா? எப்போவுமே வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு இருக்கவே முடியலை. சரியா தாயி? உழைச்சிட்டு வந்து உட்காரப்ப கை கால் வலிக்குது, கால் வலிக்குது, அசதியாக இருந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீனு. ஆனால் அந்த ஆறுதலுக்கு வேலை இல்லை. உண்மையா தாயி? யார் என்ன பண்ணி என் புருஷன் இப்படி இருக்கேன், இல்லை தானாக நடக்குதான்னு கேட்குறேன். சரியா? யார் எதுவும் பண்ணியிருப்பாங்களா, இல்லை தானாக நடக்குதா அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் ஒரு யோசனை உனக்கு வருது. உண்மையா தாயி? ஆனால் வந்து உனக்கு வந்து யாரும் எந்த செய்வனையும் உன் குடும்பத்துக்கெல்லாம் வைக்கல தாயி. சரியா தாயி? நீ கல்யாணம் பண்ண போன புதுசுக்குள்ள கல்யாணம் பண்ண பின்னாடி உன் வீட்டில் அங்கே வந்து மனையில் ஒரு சண்டை வந்துச்சு, சின்ன சண்டை. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காத்தா? சரியா? அவங்க விட்ட சாபம். சரியா? ஆமாத்தா. வீட்டுக்குள்ளேயே நீ கல்யாணம் பண்ணி போன பிறகு குடும்பத்தில் சண்டை வந்துச்சா இல்லையா? சரியா? அவங்க விட்ட சாபம். நீ நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, என் பிள்ளையோட நீ சந்தோஷமாக வாழ்ந்துருவியா, அந்த மாதிரி சாபம். சரியா தாயி? உனக்கு அதுவே தொடர்ந்துக்கிட்டு வருது. அவங்க மன வலி இன்னைக்கு வந்து இன்னமும் நீ வந்து நல்லா கை நிறையா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம். இருந்தாலும் உன் மனசில் ஒரு சின்ன சின்ன வலி வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னமே தீரலை. உண்மையா? இல்லத்தா, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேட்டுக்க. சரியாத்தா? நீ அவளை எதுவும் நினைக்கல, ஆனால் சண்டை வந்துச்சா இல்லையா? வந்துச்சுல்ல, அதைத்தான் காரணம்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்க. சரியா? அன்னைக்கு மன வலி உன் மேலே அவங்க ஆதங்கமாக பேசின வார்த்தை, அதனால இன்னைக்கு வந்து ஏன் எனக்கு தீர்வு இல்லை, நல்லாத்தானே சம்பாதிக்கிறோம், புருஷன் பொண்டாட்டி பிள்ளைன்னு நம்ம வாழணும்ல, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சொல்லு வந்து உன்னை மரண சொல்லாக சொல்கிறாங்க. உண்மையா? வலிக்கிற மாதிரி ஒரு சொல்லு வருமே. உண்மையா தாயி? பேசுகிற வார்த்தையை சொல்லிட்டா அது உனக்கு மரண வழியாக வருதே. உண்மையா? அந்த வழியத்தையும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்க. யாருனாலையும் தெரியாமல் தானே தான் அப்போ உட்காந்துருக்க. ஏன் குடும்பத்தில் சும்மா சும்மா நிம்மதி இல்லாமல் போகுது, சண்டை சல்லுமா இருக்கேன்னு கேட்குறீல்ல? தேவையில்லாத பிரச்சனை வருதா இல்லையா உங்கள் குடும்பத்தில்? சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை வரும். உண்மையா? சரியா தாயி? அது யாருனாலே தானே கேட்டீங்க வந்து உட்காந்துருக்க. ஏன் எங்களுக்குள்ள இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு கேட்குறியா? அதைத்தேன்னு தாய் சொல்லிக்கிட்டு இருக்கு. கேளு தாயி. யாருனாலும் நடக்குதுன்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க. அது யாருனாலும் உனக்கு தெரியப்படுத்துறமா வேண்டாமா? அவங்கதான் சொல்றீல்ல, தெரிஞ்சுக்க. என் அரசே ஒரு கண்ணி கையில் இருக்கேன், அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு கண்ணி கையில் இருக்கேன். சரியா? கிட்டத்தில் இல்லை, எட்டத்தில். அரச புரசலாம் அவனுக்கு தெரியுமே, ஏன் தெரியான்னு சொல்கிற தாயி? அரச புரசலாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? முதல்ல சொல்லு. தெரியாது, நான் விசாரிச்சுலாம் பார்த்தேன். யாருமே எங்களை கூட சொல்ல அவனை சொல்லாதேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க.
இல்லை தாயி இருக்கு. இல்லாத இந்த தாய் கொண்டு உட்காந்து சொல்லணும்னு அவசியம் இருக்காக்கா? தெரியாதாயி? இப்போ கொஞ்சம் காலமாத்தேன். தெரியாதாயி? ஒரு கண்ணி கையில் இருக்கேன் மையன். தெரியாதாயி? அங்கே மந்திரம் சொல்கிற வாக்கு அங்கே என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும். சரியா? உனக்கு பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே பிரச்சனை. சரியா? எங்கே போனால் தீரும்னு தெரியல. வெளியாள்தான் தாய் சொல்லிகிட்டு இருக்கேன், சொந்தத்துலாம் இல்லை, அண்ணியந்தே. தெரியாதாயி? உனக்கு சந்தேகம் இருக்குது, அது உண்மையா பொய்யா? சந்தேகப்படுறியா இல்லையா? அதை சொல்லுதாயி. உன் புருஷன் மேலே ஒரு சந்தேகத்துக்கு அண்ணதானே வாழ்ந்துட்டுருக்க, உண்மையா இல்லையா? கல்யாணம் ஆன புதுசில் இருந்துச்சு, இப்போ இல்லை. அது ஃபஸ்ட்டு பிரச்சனை நடக்கும்போது அந்த சந்தேகம் ஏற்பட்டு நான் எல்லாம் விசாரித்தேன். இருந்தாலும் நம்ம வந்து அதை இருக்குத்தா இருக்கு, தெரிஞ்சுக்க. தெரியாததுனால தானே என் அம்மாட்ட கேட்டு வந்தேன். என்ன நடக்குது என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல தெரியாம தானே இங்கே வந்தேன்னு சொன்னி. எல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்க. சரியா? அவங்களுடைய நீ உன் மனைக்கு வாக்கப்பட்டு போன வந்தப்ப வந்து நடந்த பிரச்சனை, அவங்ககிட்ட சாபம். என் பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழ முடியுதான்னு நான் பார்ப்பேன்னு சொன்ன வார்த்தை அங்கே நிற்கிது. அதோட மன வலி வேதனை உன்னை போட்டு உன் புருஷனோட சந்தோஷமா வாழ விடாமல் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க. சரியா? ஒரு கண்ணியோடையும் அரசன் தொடர்புலதே இருக்கேன் இன்ன வரைக்கும். சரியா? தெரிஞ்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது தாயி, இப்போ இல்லை. சரியா? ஆரம்ப கட்டத்துல இருந்தே அது இருக்கு. சரியா தாயி? அது இன்ன வரைக்கும் இருக்குதா? நண்பரோட மனைவியா இருக்குதான்னு சொல்லல. ஏன் தாயி? இருக்குதாயி. நான் அவங்களதான் ஒரு தடவை இருந்தேன். நான் சொல்கிறேன் இருக்குன்னு சொல்கிறீல்ல, நீ புரிஞ்சுக்க. உனக்கு தான் தெரியும் அரச பிரசலான்னு சொல்லிக்கு அப்புறம் திரும்ப ஏன் கேட்குற? உனக்கு தான் தெரியும்லத்தா. வீட்டில் இருந்து எந்த பக்கம் தசை அத்தா தெரிஞ்சுக்க இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற? இந்த தாய் சொல்ல தெரிஞ்சுக்க. சரியா? உனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்க. உனக்கு தெரிஞ்சதேன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தாயி. வேற ஆளு சொன்னாங்க. தெரிஞ்சுக்க, இந்த ஆத்தா சொல்றீல நீ தெரிஞ்சுக்க. சரியா? உனக்கு காமிச்சு கொடுக்கணுமா? அதை மட்டும் என்கிட்ட கேளு. அதை கேளு தாயி. சரியா? எனக்கு வந்து ஆத்தா யார் எவரோ உனக்கு தெரியும், நீ எனக்கு தெரிஞ்சு காமிச்சு கொடுதாயின்னு என்கிட்ட கேளு. சரியா? என் மன வலி வேதனைக்கு நீ மருந்து போடுதாயின்னு இங்கே வந்து உட்காந்துருக்க. என்னுடைய கண்ணீர் உனக்கு தெரியலையான்னு கேட்டியா? நீ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வரியா? ஒரு பெண் தெய்வம் வணங்கி வரியாத்தா? தெய்வத்தை சொல்கிறியா இல்லையா? அப்புறம் என்ன? தெரியாதா? இந்த தாய் சொல்லி புலம்பி இந்த மகக்கிட்ட, ஆத்தா ஈஸ்வரி நீ இருக்கேல, உனக்கிட்ட மட்டும்தான் சொல்லி நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவின்னு கேட்டியா? கேட்டியா இல்லையாத்தா? இந்த தாய்கிட்ட வந்துட்டேல, இப்போ உனக்கு தீர்வு என்ன வேணும் இந்த தாய்கிட்ட கேளு. இந்த தீர்வு அந்த தாய் தரி உனக்கு கேள்தா? நல்ல வழியாக திருத்தி கொண்டு வரணும். அத்தா எதுனாலேன்னு உன் காரணத்தை சொல்லிட்டே. தெரியாதாயி? இன்னைக்கு நீ என்ன வரம் அந்த தாய்கிட்ட கேட்குறியா, அந்த வரத்தை கேள்தா? சம்பாதிச்சு புருஷன்னு ஒரு டைம் கூட ஒரு இதுவாக இருந்தது இல்லை. பிள்ளை ஊட்டியை பார்க்கவே இல்லை. எனக்கு பிரசவ செலவு கூட பார்க்கலையே. எல்லாத்தையும் அனுசரித்து எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் ஓட்டியாங்க. இப்போ மறுபடியும் அதை எவ்வளோ பிரச்சனை நடந்து கடைசியாக கொண்டாடியே வேணும்னு வந்துட்டு மறுபடியும் அதே வேலை செஞ்சாருன்னா அப்புறம் எனக்கு அது வெறுக்க தானே செய்யுது. இந்த தாய்கிட்ட போ, உனக்கு என்னத்தான் வர வேணும்? வரத்தை கேளுதாயி, நான் அந்த வரத்தை தரேன். உனக்கு கேட்டு வந்த வரத்தை கேளுதாயி. உடலாம் அடைக்க மன அடைக்க பிள்ளைகளுக்கு அப்பாண்ட இருந்தால் போக்கிட்டு வர வேணும். நீ என்ன வரம் கேட்குறியோ இந்த தாய் அப்படியே தரி பிடிச்சிக்கத்தா. என்ன பிரச்சனை? ஆயா வருமே ஆயா.